Friends, welcome to our channel. நான் உங்கள் ஹேமா ரேக்கி மாஸ்டர், ஃப்ளவர் தெரபிஸ்ட் அண்ட் டாரோட் ரீடர். இன்றைக்கி நம்ம வந்து நோ கான்டாக்ட் சுச்சுவேஷனில் இருக்கிறவங்களுக்கான ப்ரிடிக்ஷன் பார்க்குறோம். இதில் 2 பைல் வச்சுருக்கேன். பைல் நம்பர் 1, பைல் நம்பர் 2. இந்த பைல் சூஸிங் நீங்கள் எப்படி பண்ண போகிறீங்க அப்படின்னா, ஸ்க்ரீனில் 2 பட்டர்ஃப்ளை தெரியும். அந்த பட்டர்ஃப்ளை வச்சு நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். அதில் நம்பரும் இருக்குது. ஓகேவா? 2 நிமிஷம் கண்களை மூடி ரிலாக்ஸாக ப்ரீத் பண்ணுங்கள். உங்களுக்கு எந்த நம்பர் ரெசனேட் ஆகுதோ அந்த நம்பருக்கான அந்த பட்டர்ஃப்ளைக்கான அந்த இது பார்த்துட்டு நீங்கள் ஃபைல் சூஸ் பண்ணிவிட்டு பாருங்கள். சரியா? ஓகே. இப்போ வந்து இந்த ஃபைல் ரீடிங் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன லைக் கொடுத்துட்டு வாங்க. இந்த லைக் ஏன் கொடுக்க சொல்கிறேங்கிறது ரெகுலர் வியூவருக்கு தெரியும். நியூ வியூவர்ஸ்க்காக சொல்கிறேன். சில பேரோட பிளாக்கேஜஸ் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய நல்ல விஷயங்களை தடுக்கும், அதுக்காக தான். அப்புறம் வந்து கமெண்ட்டில் வந்து இது வந்து சாமுவேல் ஏஞ்சல் அவர் கொடுக்குற ப்ரிடிக்ஷன். ஸோ அதனால் அவரோட நேம் அவரோட நம்பர் வந்து 44455. இந்த நம்பர் நீங்கள் ஃப்ரீக்வெண்ட்டாக பார்க்கலாம். ஸோ அந்த நம்பர் பார்க்குறீங்க அப்படின்னாலும் கமெண்ட்டில் வந்து அந்த நம்பருக்கு தேங்க் பண்ணுங்கள். ஓகேவா? சாமுவேல் ஏஞ்சலுக்கு தேங்க் பண்ணிவிட்டு இந்த ரீடிங் பாருங்கள். ஓகே? ஏஞ்சல் உங்களுக்கு என்ன கைடன்ஸ் பிளெஸிங்ஸ் கொடுக்குறாரு, உங்களோட இந்த லவ் பாண்டிங்கை நெக்ஸ்ட் லெவல் நீங்கள் எப்படி கொண்டு போக போகிறீங்க. இது வந்து லவர்ஸ்க்காக மட்டும் இல்லை, ஆஃப்டர் மேரேஜ்க்கு அப்புறமா கூட உங்களோட ரிலேஷன்ஷிப், கணவன் மனைவியாக நீங்கள் இருக்கீங்கன்னா உங்களுக்குள்ளே இருக்க அந்த ரிலேஷன்ஷிப்பை கூட அது ஒரு லவ் ரிலேஷன்ஷிப் பாண்டிங்காக தான் நம்ம வந்து கன்சிடர் பண்ணுறோம். ஸோ தட் நீங்களும் பார்க்கலாம். ஓகேவா? இப்போது ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட சேனலில் பர்சனல் ரீடிங் பார்த்து கொடுக்குறேங்கிறது உங்களுக்கு தெரியும். அதோடு இல்லாமல் இன்னொரு விஷயமும் நான் அதில் பண்ணுறேன். இது வந்து பிரசன்ன ஜோதிடம் கேள்விப்பட்டிருக்கீங்கள்ல, அதுவும் நம்மக்கிட்ட இருக்குது. பிரசன்னம் பார்த்து கொடுக்கறது, உங்களோட குலதெய்வங்கள், இஷ்ட தெய்வம், காவல் தெய்வம், இவங்களோட அனுகிரகம், உங்களுக்கு என்ன கைடன்ஸ் கொடுக்குறாங்க, என்ன நடக்க போகுது, என்ன நடந்தது, எல்லாமே உங்களுக்கு நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஸோ அந்த மாதிரி ஏதாவது உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னு நினச்சாலும் பர்டிகுலராக நீங்கள் வந்து கவுன்சிலிங் எடுத்துக்கலாம், இல்லைனா அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கோங்க. சரியா? பர்சனல் ரீடிங் வேணும், இந்த மாதிரி ஒரு பர்டிகுலர் காட்கிட்டேருந்து நான் வந்து எங்களுக்கு இதை தெரிஞ்சுக்கணும், அவங்களோட அனுகிரகம் இருக்கா, எப்படி நாங்கள் வந்து முன்னேறி போகிறது, எங்களுக்கு இது இந்த தடைகள்லாம் இதனால தான் வருதா அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் நீங்கள் அதை கிளியர் பண்ணிக்கலாம். சரி இருக்குது. உங்களோட தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இதை மாதிரி இவங்க பண்ணுறாங்க, நீங்கள் போய் தெரிஞ்சுக்கோங்க. யாராவது கஷ்டத்தில் இருக்கிறவங்களுக்கு சொல்லுங்கள். சரியா? காட் பிளஸ் யூ. குருச்சரணம். ஃப்ரெண்ட்ஸ், இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த வர 29ஆம் தேதி 3ஆம் பிறை வருது. அன்றைக்கி வந்து உங்களுக்கு ஸ்பிரிச்சுவல் கிளாஸஸ் வந்து இனிஷியேஷன் இருக்குது. யாருக்கெல்லாம் வந்து இந்த ஸ்பிரிச்சுவல் கிளாஸ் கற்றுக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ முன்பதிவு செஞ்சுக்கலாம். சரிங்களா? ஸோ சில பேர் வந்து லாஸ்ட் மினிட்ல முன்பதிவுக்காக கேட்குறீங்க. அன்றைக்கி வந்து ரொம்ப கொஞ்சம் என்னமே ஒரு நாள் முன்னாடியே வந்து ஷெடியூல் ஆகிடும். அதனால தான் சொல்கிறேன். யாருக்காவது இந்த கிளாஸஸ் கற்றுக்கணும், இதில் ஸ்பிரிச்சுவல் ஜேர்னியில் நீங்கள் வந்து போகணும்னு நினைக்கிறீங்க, ஒரு ஸ்பிரிச்சுவல் அவேக்னிங் உங்களுக்கு வேணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா, உங்களுக்கு ஆல்ரெடி இந்த ஸ்பிரிச்சுவல் கிளாஸஸில் அனுபவம் இருந்தால் ஓகே. இன்கேஸ் இது வந்து இப்போ தான் நீங்கள் நியூவாக வர்றீங்க இந்த சப்ஜெக்ட்குள்ளே அப்படின்னா ஒரு கன்சல்டேஷன் எடுத்துக்கோங்க. இந்த ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த கிளாஸ் பற்றின டீட்டெயில்ஸ், இது என்ன பெனிஃபிட் உங்களுக்கு கொடுக்கும் லைஃப்பில், அதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் வந்து அந்த கிளாஸ் எடுத்துக்கோங்க. சில பேருக்கு வந்து அவங்களோட லைஃப் ஸ்ட்ரகிள் ஒரு ஃபேஸ் பண்ணிகிட்ருப்பீங்க, சில ஸ்ட்ரகிள் ஃபேஸ் பண்ணிகிட்ருப்பீங்க. அதுக்கு எந்த கிளாஸ் சூட் ஆகுமோ அந்த கிளாஸ் கற்றுக்கோங்க. ஏன்னா நீங்கள் கன்சல்டேஷன் வரும்போது உங்களுக்கு எது தேவைப்படும் அப்படிங்கிறது எங்களால் வந்து உங்களுக்கு கிளாரிஃபை பண்ணி சொல்ல முடியும். ஓகேவா? அதனால் இப்போ கிளாஸ் பற்றி எதுவுமே அவேர்னஸ் தெரியாதவங்களுக்கு புதுசாக அதை நான் எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்கிறத விட, நீங்கள் வந்து அந்த கன்சல்டேஷனுக்கு வரும்பொழுது உங்கள் ஸ்ட்ரகிளுக்கு எது வந்து சூட் ஆகுங்கிறத நான் வந்து சொல்லிவிடுவேன். ஓகேவா? அதே மாதிரி உங்களுக்கு இதை வந்து கற்றுக்கணும்னு நினச்சிங்கன்னா முன்பதிவு செஞ்சுக்கோங்க. இப்போ 29th உங்களுக்கு வந்து இனிஷியேஷன் இருக்குதுன்னா நீங்கள் 1 or 2 days பிஃபோராக வந்து புக் பண்ணிக்கணும். இந்த காண்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன் நான், அது வாட்ஸ்அப் நம்பர். உங்களோட நேம், டேட் ஆஃப் பர்த், எந்த ஊர்லேருந்து பேசுகிறீங்க, அந்த ஊரோட பேர். 2வது உங்களுக்கு வந்து ஸ்பிரிச்சுவல் கிளாஸ் கன்சல்டேஷன் வேணுமா, கன்சல்டேஷன் பண்ணிவிட்டு நீங்கள் கிளாஸ் கற்றுக்குறீங்களா அப்படிங்கிறதெல்லாம் வந்து நீங்கள் மென்ஷன் பண்ணுங்கள். அதே மாதிரி கன்சல்டேஷன் வேணும்னாலும் நான் அதுக்கு என்ன ப்ரொசீஜர் அப்படிங்கிறத நான் சொல்லிவிடுவேன். நீங்கள் வந்து வாட்ஸ்அப்பில் ஒரு வாய்ஸ் மெசேஜ் இல்லை டெக்ஸ்ட் மெசேஜ் அனுப்புங்க. ஓகேவா? காட் பிளஸ் யூ. குருச்சரணம். ஃபைல் நம்பர் 1 சூஸ் பண்ணவங்களுக்கு ஏஞ்சல் என்ன சொல்கிறாருன்னு பார்க்கலாம். ரொமான்டிக் ஃபீலிங். யுவர் ஃபீலிங்ஸ் ஆர் ரியல் அண்ட் ஒர்த் எக்ஸ்ப்ளோரிங். ஓகே. அதாவது இப்போ கரண்டில் கொஞ்ச நாளாகவே உங்களுக்கு உங்கள் நம்பர்கிட்ட
நம்ம மேலே அவருக்கு உண்மையான லவ் இருக்கா அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் இருக்குது. ஆமாவா இல்லையா? கமெண்ட்டில் பதிவிடுங்க. ஓகேவா? என்னென்னா இந்த மாதிரி ஒரு ஃபீல் வருது அப்படின்னாலே இப்போ வந்து கொஞ்ச நாளாகவே உங்கள் பர்சன் மேலே உங்களுக்கு ஒரு அவர் நம்மளை உண்மையாக நேசிக்கிறாரா இல்லை சும்மா ஃபேக்காக நம்மக்கிட்ட ட்ராமா பண்ணுறாரா அந்த மாதிரியெல்லாம் தாட் ஓடிட்டுருக்கு. கண்டிப்பாக ரீஜாயின் இருக்குங்கிற மாதிரி வருது கார்டில். ஓகேவா? அதாவது ரீயூனியன் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது இந்த பைல் 1 சூஸ் பண்ணவங்களுக்கு. நம்ம தொடர்ந்து வந்து டாரூட் மூலமாக உங்களுக்கு என்ன கைடன்ஸ் கொடுக்குறாரு அப்படின்னு பார்க்கலாம். பைல் 1 சூஸ் பண்ணவங்களுக்கு சாமுவேல் ஏஞ்சல் ஃபர்தராக என்ன கைடன்ஸ் வச்சுருக்காரு நோ கான்டாக்ட் சுச்சுவேஷனில் இருக்கிறவங்களுக்கு. வாவ், சக்ஸஸ். கண்டிப்பாக உங்கள் லவ் சக்ஸஸ் ஆகுமா கைஸ்? சந்தோஷமா? ஆனால் ஆல்ரெடி நீங்கள் பிரேக்கில் இருக்கிறீங்க. ஆல்ரெடி பிரேக்னால் ஒரு ஃபஸ்ட் லவ், அதாவது இதுக்கு முன்னாடி நீங்கள் செஞ்சிட்டு இருந்த அந்த ரிலேஷன்ஷிப், அந்த இது வந்து உங்களுக்கு ஃபெயிலியர் ஆகிருக்கு. நீங்கள் இதிலேருந்து உங்களை அப்டேட் பண்ணிக்கணும். இதிலேருந்து நீங்கள் உங்களை அப்டேட் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கான அந்த நியூ பிகினிங்ஸ், நியூ லவ் சக்ஸஸ் ஆகும். ஓகேவா? ஒரு சிலருக்கு ரீயூனியன் மாதிரி தெரியுது, ஒரு சிலருக்கு வந்து நியூ லவ். நீங்கள் வந்து உங்களுக்கான டோர்ஸ் வந்து ஓப்பன் ஆகணும்னா நீங்கள் ஆக்ஷன் எடுக்கணும். சரியா? இது வந்து கலெக்டிவ் ரீடிங், எனர்ஜி ரீடிங்ப்பா. நீங்கள் வந்து ஒரு சிலர் நான் சொல்கிற சிச்சுவேஷன் எல்லாத்துலேயும் உங்களுக்கு பொருத்தம் இருக்குது அப்படின்னா, பொருந்தி இருக்குது அப்படின்னா உங்களுக்கு வர அந்த கைடன்ஸ் பிளஸிங்ஸ் எல்லாமே உங்களுக்குன்னு நீங்கள் எடுத்துக்கலாம். ஒரு சிலர் சில விஷயங்களில் லேகிங் இருக்கும், அந்த லேகிங் கரெக்டாக உங்களுக்கு பொருந்திருக்கும், மற்றது உங்களுக்கு பொருந்தலைன்னா அது வேற ஒருத்தருக்கு வந்த மெசேஜ். அதனால் ஃபோர்ஸ் பண்ணி நீங்கள் எடுக்கக்கூடாது. ஓகேவா? ஸோ இந்த கார்டில் பார்த்திங்கன்னா ஒரு சில பேர் வந்து ஃபீமேல் எனர்ஜி, நீங்கள் உங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ்னால் லாக் ஆகிருக்கீங்க. அந்த லாக்கை நீங்கள் தான் உடைக்கணும். உங்களுக்கு ஓப்பன் கடவுள் வந்து வழி தான் காட்டுவார். நடந்து வரத்துக்கு நீங்கள் தான் உங்கள் காலை வச்சு நடந்து போகணும். என்ன தூக்கின்னு அப்படியே பரப்பாருன்னு நினச்சின்னு இருக்கீங்களா? ஒரு சிலர் நினச்சிட்டு இருக்கிறீங்க கடவுள், நான் வந்து கடவுளை ப்ரே பண்ணிக்கிட்டே இருக்கேன், கடவுள் என்னை வந்து நேரில் வந்து அப்படியே அவரோட காஸ்டியூம்லாம் போட்டுக்கிட்டு அப்படியே வந்து என்னை வந்து டேக் கேர் பண்ணிக்கிட்டு கூட்டிகிட்டு போகணும் அப்படின்னு. அப்படியெல்லாம் நினச்சிட்டு இருந்தீங்கன்னா அப்படியே தான் இருக்கணும். யார் மூலயமாவது தான் உங்களுக்கு குருமார்கள் மூலயமா ஃபஸ்ட்டு உங்களை சுற்றி இருக்கிறவங்க மூலயமா கன்வே பண்ணுவார். உங்கள் ஃப்ரெண்ட்ஸு, அப்போ ஃபஸ்ட்டு சைன்லாம் பார்த்துருப்பீங்க, பட்டர்ஃப்ளை சைனு, நம்பர்ஸு, இதெல்லாம் நம்பர் பற்றியெல்லாம் இப்போ அதிகமாக நீங்கள் நோட்டிஸ்ஃபை பண்ணுவீங்க. ஓகேவா? இந்த லேக்லேருந்து நீங்கள் வெளில வரணும். உங்களுக்கான டோர்ஸ் ஓப்பன் பண்ணுறாங்க. கண்டிப்பாக சக்ஸஸ் கிடைக்கும். நீங்கள் விரும்புகிற நபரோட போய் நீங்கள் சேர்ந்து சந்தோஷமாக வாழலாம். ஆனால் இந்த லாக், உங்களை சுற்றி இருக்க அந்த பேக்ரவுண்டில் இருக்க அந்த லாக் நீங்கள் உடைக்கணும். அது வந்து உங்கள் கையில் தான் இருக்குது. ஆக்ஷன் எடுக்க சொல்கிறார். ஆனால் நீங்கள் வந்து எப்படின்னா உங்களோட சுற்றி இருக்க உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ்னால் நிறைய வந்து எப்படின்னா ஃபெயிலியர் பார்த்துருக்கீங்க. அவங்க உங்களை வந்து ரொம்ப எந்த ஒரு முயற்சியும் செய்ய விட மாட்டாங்க. நீங்கள் செய்கிற முயற்சிக்கெலாம் வந்து ஒரு ட்ராபேக் உங்கள் ஃபேமிலிக்குள்ளே, அது உங்கள் பேரண்ட்ஸாக இருக்கலாம், இல்லைனா மாமனார் மாமியார் அந்த மாதிரியும் தெரியுது. பட் ஆனால் அவங்க உங்களோட ரொம்ப க்ளோஸ்டு ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறவங்க தான். அதாவது ஃபாதர் கேரக்டர், மதர் கேரக்டர், அது மாதிரி. இது ஒரு சிலருக்கு. ஓகேவா? ஒரு சிலருக்கு வந்து மதர் இன்லா, ஃபாதர் இன்லா அந்த மாதிரி கூட இருக்கலாம். நீங்கள் இதிலேருந்து ஹீல் ஆகணும், உங்களை அப்டேட் பண்ணிக்கணும். ஒரு சிலர் வந்து உங்களை அப்டேட் பண்ணிக்காமல் நீங்கள்லாம் பார்த்தீங்கன்னா
அபவ் 45 50 55 அந்த மாதிரி கூட இருக்கீங்க. அதுக்கு மேலே கூட ஒரு சிலர் இருப்பீங்க. இன்னும் நீங்கள் உங்களை அப்டேட் பண்ணிக்கல. இது ஒரு சிலருக்கு சொல்கிறேன். இப்போ சொன்னல கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி, ஏன்னா ரீடிங் அந்த மாதிரி வருது. டிஃப்ரெண்ட் பீப்புள் இருக்கிறீங்க, பார்க்குறீங்க, உங்களோட அந்த ஏஜ் குரூப்புக்கு தகுந்த மாதிரி இருக்குது. நீங்கள் வந்து ரொம்ப அறிவாளி குழந்தைகள், ரொம்ப வயசில் வந்து ரொம்ப ப்ரில்லியண்ட்டு, எல்லாம் கற்றுக்கிட்டு இருக்கீங்க. ஆனால் எங்கேயோ போய் அடி வாங்கிட்டு நிற்கிறீங்க. உங்களுக்கான கேள்வி தேடல் இருக்குது. அந்த தேடலுக்கு வந்து விடை தெரியாமல் இன்னும் சுற்றிட்டுருக்கீங்க. உங்களுக்கு ஒரு ஸ்பிரிச்சுவல் அவேக்னிங் மூமெண்ட் கிடைக்க போகுது. ஓகேவா? அதுக்கு நீங்கள் உங்களை தயார் பண்ணிக்கோங்க. அதை செஞ்சிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கான அந்த புரிதல் வரும். நீங்கள் வந்து ஒரு லைஃப் பார்ட்னர் வேணும்னு நினச்சி நீங்கள் பண்ணாலும் உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு நல்ல லைஃப் பார்ட்னர் கிடைக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. அது உங்கள் கையில் தான் இருக்குது. அதே மாதிரி இந்த கார்டோட ஃபஸ்ட் இது பார்க்கும் போதே உங்களோட சில பேருக்கு வந்து ரீயூனியனுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு சொன்னேன். உங்கள் லவ் லைஃப் ரொம்ப நல்லா வந்து பாண்டிங் ஸ்ட்ராங் ஆக போகுது. ஒரு சிலருக்கு வந்து நியூ பிகினிங்ஸ், நியூ லைஃப் பார்ட்னர் உங்களுக்கு என்ட்ராக இருக்கலாம். அவர்கிட்டையும் கொஞ்சம் நாளாக கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாமல் ஓடி இருக்கும். அதுக்கு காரணம் உங்களோட பாஸ்ட் இங்கே ரிஃப்ளெக்ட் ஆகுது. அதனால் யோசிக்கிறது ரொம்ப தடுமாற்றம், ரொம்ப மனசில் குழப்பம், சுற்றி இருக்கிறவங்க அந்த மாதிரி எல்லாத்தையும் பார்க்குறீங்க. கண்டிப்பாக நீங்கள் உங்களுக்கு ஒரு நல்ல பிகினிங்ஸ் இருக்குது கைஸ். கண்டிப்பாக இந்த பழைய சைக்கிள் மாதிரி உங்கள் லைஃப்பில் ஒரு நியூ சைக்கிள், நியூ பிகினிங்ஸ் இருக்குது. மோஸ்ட் ஆஃப் இந்த ரீடிங் பார்க்குறவங்க ஒரு ஹீலர்ஸ், அந்த மாதிரி ஸ்பிரிச்சுவல் ஹீலர்ஸ், ரேக்கி ஹீலர்ஸ், அந்த மாதிரி தெரப்பிஸ்ட்டு, டாக்டர்ஸ், நர்ஸ், என்ஜிஓ, மற்றவங்களுக்கு சர்வீஸ் பண்ணக்கூடிய செக்டாரில் இருப்பீங்க. பொறுமை, நிதானம் எப்போவுமே உங்ககிட்ட இருக்கும். எந்த ஒரு பிரச்சனை, பெரிய விஷயம்னா கூட கொஞ்சம் சுமூகமாக முடித்து அதை வந்து பொறுமையாக நிதானமாக நீங்கள் வந்து ஃபேஸ் பண்ணுவீங்க. ஆனால் கொஞ்ச நாளாக அந்த நிதானமும் அந்த ஒரு போல்ட்னஸ் உங்ககிட்ட கிடையாது. அந்த தைரியம், தன்னம்பிக்கையெல்லாம் போயிடுச்சு. கொஞ்சம் வார்த்தையில் கவனம் வைக்கணும். ஓகேவா? நீங்கள் இப்போ சிங்கிளாக இருக்கீங்க. ஒரு சிலர் வந்து நீங்கள் சிங்கிள் பேரண்ட்டாக இருப்பீங்க. இந்த கோபதாபங்களெல்லாம் வெளியில் இது பண்ணுறீங்க. அதை வார்த்தையே விடுறீங்க. அந்த வார்த்தையை கொஞ்சம் யோசித்து இது பண்ணுங்க. ஓகேவா? ஒரு சிலருக்கு வந்து நீங்கள் இந்த விஷயங்கள் எல்லாம் எனக்கு எப்போ சரியாகும், எனக்கு எப்போ வந்து நிவர்த்தி ஆகும், ரொம்ப பேஷனட்டாக வேலை பார்ப்பீங்க. அதாவது உங்கள் கையில் நிறைய திறமை இருக்கும். உங்ககிட்ட வந்து எப்படின்னா அன்பு, கருணையும் இருக்கும். அதே நேரத்தில் ரொம்ப பேஷனட்டாக ஏதாவது ஒரு வேலை பண்ணிங்கன்னா அதை வந்து ரொம்ப நுணுக்கமாக பண்ணுவீங்க. அதில் வந்து அதை வந்து அதில் ஒரு நல்ல ஒரு முன்னேற்றத்தோடு அதை கொண்டு போவீங்க. அதில் ஒரு சக்ஸஸ்ஃபுல் பர்சனாக இருப்பீங்க. ஒரு பேஷனட்டாக இருக்காங்க அப்படி சொல்லுவாங்கள்ல, யூனிக்காக இருக்கிறது, சிறப்பாக செய்கிறது. ஏதோ ஒரு விஷயத்தை கொடுத்தா, இவங்ககிட்ட நம்ம ஒரு விஷயம் கொடுத்தோம்னா அந்த விஷயத்தை வந்து சரியாக நமக்கு வந்து கைட் பண்ணுவாங்க. அதே மாதிரி ஒரு வேலையை கொடுத்தா கூட அதை பர்ஃபெக்டாக செஞ்சு கொடுப்பாங்க. அந்த மாதிரி அது நீங்கள் உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட அந்த மாதிரி உங்ககிட்ட சொல்லலாம். இல்லை உங்களை சுற்றி இருக்கிறவங்க, இல்லை நீங்கள் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறீங்கன்னா அவங்க கூட அதை உங்ககிட்ட ஜட்ஜ் பண்ணுவாங்க. அந்த மாதிரி ஒரு யூனிக்கான பர்சன் நீங்கள். ஆனால் லேகிங்கில் இருக்கீங்க. ரொம்ப எமோஷ்னல் லாக் இருக்குது. கண்டிப்பாக உங்களுக்கெல்லாம் ஒரு ஹீலிங் தேவை. ஹார்ட் பிரேக் ஆகிருக்கு உங்களுக்கு. அது வந்து உங்களோட லைஃப் பார்ட்னர்னால். அவர் வந்து எப்படின்னா ஏதாவது ஒரு கவர்மெண்ட் செக்டரில் ஒரு உயர் அதிகாரியாக இருப்பாங்க. அவர் வந்து மேஷம், சிம்மம், தனுஷ் இந்த ராசி அல்லது லக்னம். ஒரு சிலர் மிதுனம், துலாம், கும்பம் இந்த ராசி அல்லது லக்னத்தில் இருப்பாங்க. கொஞ்சம் நல்ல மெச்சூரிட்டியான பர்சன். அவர் உங்களுக்கு வந்து கொஞ்சம் ஃபெயிலியர் கொடுத்துருக்குறார். அதுக்கு காரணம் அவர் ஏன் அப்படி இருக்கிறாரு அப்படின்னா, அதுக்கு ஒரு மதர் கேரக்டரில் இருக்கிறவங்க, அது ஒரு கசினாக இருக்கலாம் உங்களுக்கு, இல்லைனா மதர் இன்லாவாக இருக்கலாம், இல்லைனா அவங்களோட கூட பிறந்தவங்களில் சகோதரி மாதிரி சம்திங். ஸோ இதனால தான் உங்களுக்கு இப்போ வந்து நீங்கள் வந்து சிங்கிளாக இருக்கீங்க. இந்த ரீயூனியன் பற்றி நீங்கள் யோசிக்கிறீங்க அப்படின்னா, நீங்கள் வந்து உங்களுக்கு ஏற்பட்ட இந்த இழப்புகள், இந்த இதெல்லாம் வந்து வழியெல்லாம் நீங்கள் வந்து ஹீல் ஆகணும் உங்களுக்கு. ஓகேவா? நெக்ஸ்ட் லெவல் போகணும்னு நினைக்கிறீங்க, நெக்ஸ்ட் அவரோட ரீயூனியன் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா ஒரு கன்சல்டேஷன் எடுத்து பாருங்கள்.
இதை வந்து எப்படி சரி பண்ணிக்கணும்னா, சாதாரண மக்கள்கிட்டலாம் நீங்கள் போய் பேசி ஏதாவது ஐடியா கொடுத்து நம்ம இப்படி செஞ்சிடலாம் அப்படி செஞ்சிடலாம், அந்த விர்ச்சுவல் பண்ணால் சரியாயிடும், இது பண்ணால் சரியாயிடும், நத்திங். அதே மாதிரி 10 நிமிஷம் வீடியோ பார்த்துட்டு நீங்கள் இது வாங்கி யூஸ் பண்ணுங்கள், அதை வாங்கி யூஸ் பண்ணுங்கள், நீங்கள் இந்த நேரத்தில் இதை வந்து 48 வாட்டி எழுதுங்க, இதை வந்து ஒரு 108 தடவை எழுதிட்டு வாங்க. இல்லைனா அந்த மேனிஃபெஸ்டேஷன் மெத்தடு நிறைய சொல்கிறாங்கப்பா வீடியோ. எத்தனை பேருக்கு எல்லாம் பலித்தமாகுது? உங்களை இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரக்லேருந்து வெளில எடுக்கணுன்னா ஹையர் செல்ஃபால் மட்டும்தான் முடியும், குருமார்களால் மட்டும்தான் முடியும். அதனால தான் டிவைன் பாத் சேனல் உங்கள் கண்ணில் படுதுன்னா, குரு அருள் உங்களுக்கு இருந்தால் மட்டும்தான் இந்த சேனல் உங்கள் கண்ணில் படும். இதை பார்த்துட்டு பார்க்காம போகிற கடவுள் வந்து காட்ட தான் செய்வார், வாயில் கொண்டு வந்து ஊட்ட மாட்டார். பிள்ளைங்களா, உங்களுக்கு நல்ல ஒரு ஸ்பிரிச்சுவல் லைன்னா உங்களோட நார்மல் லைஃப்லேருந்து நீங்கள் வெளில போய் நீங்கள் வந்து எதுவும் பண்ண தேவையில்லை. உங்கள் நார்மல் லைஃப் நீங்கள் லீட் பண்ணுறதுக்கு தேவைப்படுற அத்தனை சப்போர்ட்டும் ஸ்பிரிச்சுவல் லைனில் கிடைக்கும். அதை எப்படி நீங்கள் வந்து உங்களுக்கு யூட்டிலைஸ் பண்ணிக்கணுங்கிற எல்லா மெத்தடும் நான் வந்து கொடுத்துருக்கேன். என்னோடய ப்ரீவியஸ் பதிவை பாருங்கள், அதில் நிறைய விஷயம் சொல்லியிருப்பேன். உங்கள் கர்மா கிளன்சிங் பண்ணுறது, உங்களுக்கான குட் கர்மா எப்படி ஆட் ஆகும், எப்படி அதை வந்து அதுக்கு வந்து உங்கள் உடல் மனம் ஆன்மாவை எப்படி தயார் பண்ணிக்கணும், எல்லாமே சொல்லியிருக்கேன். இப்போ இந்த ரீடிங் பார்க்குறவங்க ஒரு சிலர் வந்து நல்ல மெச்சூரிட்டி பர்சன், உங்களுக்கு தெரியாத விர்ச்சுவல்ஸ் கிடையாது, அவ்வளோ அறிவாளி செல்லங்கள் பார்க்குறீங்க. ஆனால் ஏஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா அபவ் 50, 40க்கு மேலே தான், 35க்கு மேலே. ஒரு சில செல்லங்கள் டீனேஜ் பசங்க 25-30 வயசு கூட ஆயிருக்கு. ஆனால் ஒரு டீனேஜ் பசங்கக்கிட்ட இருக்கிற அந்த ஒரு இது தான் இருக்குது, மெச்சூரிட்டி தான் இருக்குது. ஒரு 15-16 வயசு பசங்கக்கிட்ட எப்படி ஒரு முடிவெடுக்கிறதுல ஒரு டவுட் இருக்கும். நான் இவங்களை விட்டுட்டு போனால் இவங்க எனக்கு நாளைக்கு நான் வந்து ஸ்டேபிளாக இருப்பேனா, எனக்கு வந்து நல்ல இது இருக்குமா, அதாவது ரொம்ப 30 வயசு வரைக்கும் நீங்கள் வளர்ந்துட்டீங்க, உங்களால் ஸ்டெபிளாக நிற்க முடியாதா? எவ்வளோ நாள் இன்னும் பெற்றவங்கள டிபெண்ட் பண்ணிகிட்டு இருப்பீங்க? பெற்றவங்களும் வேணும் தான், எல்லாத்தையும் மேனேஜ் பண்ணணும். இன்கேஸ் உங்களுக்கு பிடிச்ச லைஃப்பை நீங்கள் வாழ்கிறதுக்கு உங்களுக்கு எல்லா ரைட்ஸும் இருக்குது. உங்களுக்கு முடிவெடுக்கிற அந்த பக்குவம் வரல, ஆனால் மனசில் மட்டும் ஆசையை வளர்த்துக்கிறீங்க, அதை பிரேக் பண்ணிக்கிறீங்க, அப்புறம் பெற்றவங்க சொல்கிற வாழ்க்கையை சூஸ் பண்ணுறீங்க. இந்த லைஃப், இந்த பாஸ்ட்டில் நீங்கள் அடி வாங்குகிற விஷயம் அது உங்கள் பேரண்ட்ஸ்க்கு தெரியாமல் இருக்கலாம். பட் உங்கள் லைஃப் இன்னொரு வாட்டி இன்னொரு நியூலி மேரிட் பண்ணிக்கிட்டு நீங்கள் போகிறீங்கன்னா உங்களோட அந்த பிளாக்கேஜஸ் அந்த நல்ல பர்சனை அஃபெக்ட் பண்ணி விட்ருச்சு. தெரியுமா இல்லையா உங்களுக்கு? இது வந்து ஃபீமேலாக இருந்தாலும் சரி, மெயிலாக இருந்தாலும் சரி, இதுதான் நடந்துகிட்ருக்கு. நீங்கள் தான் இங்கே கர்மாவை இன்னும் க்ரியேட் பண்ணிக்கிறீங்க, பேட் கர்மாவை க்ரியேட் பண்ணிக்கிறீங்க. சரி, இனியோ இதெல்லாம் பற்றி இன்னும் கொஞ்சம் டீப்பாக நான் வந்து பழைய பதிவுகளெல்லாம் பேசியிருப்பேன். வேணால் பழைய பதிவுகளை ப்ளேலிஸ்ட்டில் வைக்கிறேன், பார்த்துக்கோங்க. இந்த பைல்வான் சூஸ் பண்ணவங்க முருகர் பக்தர் நீங்கள், ஆமாவா இல்லையா? கமெண்டில் பதிவிடுங்க. அதே மாதிரி மைக்கேல் ஏஞ்சல் ப்ரே பண்ணுறது, ஒரு காவல் தெய்வங்கள், இல்லை அதாவது உங்களை ப்ரொடெக்ட் பண்ணுறாங்க, அப்புறம் ப்ரொடெக்ஷன் கார்டு மாதிரி இருப்பாங்க, குலதெய்வமாக இருக்கும். ஃபஸ்ட்டு உங்கள் குலதெய்வம் வந்து நிற்கும். உங்களுக்கு ஒரு ஆபத்துன்னா ஃபஸ்ட்டு குலதெய்வம் வருவாங்க. அதனால தான் குலதெய்வ வழிபாடு பண்ணுறவங்க அதை ஃபாலோ பண்ணுங்கன்னு சொல்கிறது. அவங்களோட பிளஸ்ஸிங்ஸ் இருந்தால் தான் இதெல்லாம் பார்க்க முடியும், கேட்க முடியும். இங்கே உனக்கு இந்த தீர்வு இருக்குது. இங்கே தெய்வம் வந்து ஃபஸ்ட்டு வந்த உடனே தெய்வம் வந்து உங்களுக்கு பால் ஊட்டி சீராட்டி உங்களை வளர்க்கல, அம்மா அப்பா தான் அதை செய்கிறாங்க. அப்புறமா குரு உங்களுக்கு வாழ்வியலை சொல்லித்தராரு. இன்றைக்கி நீங்கள் படிக்கிற கல்வி அதாவது குரு சொல்லி கொடுக்குற அந்த ஆன்மீக கல்வி கிடையாது. உங்களோட அதாவது வாழ்வியல் தத்துவத்தை சொல்லி கொடுக்குற கல்வி கிடையாது. உங்களை ரோபோட்டிக்காக ஒரு மிஷினரி மாதிரி உங்களை வந்து மாற்றுற கல்வி தான். அந்த கல்விக்கு நீங்கள் பல லட்சம் செலவு பண்ணி பல வருடங்கள் பயின்று கடைசியாக அந்த பிள்ளைக்கு பல லட்சம் உங்களோட உடல் உழைப்பு கொடுத்துருப்பீங்க, அஃபெக்ஷனை கொடுத்துருப்பீங்க. அந்த குழந்தை எப்படி ரியாக்ட் பண்ணுன்னா யூஸ் அண்ட் த்ரோ தான் பண்ணும் உங்களை. ஏன்னா அந்த கல்வியோட மெத்தடே அவனுங்க அப்படி தான் வச்சுருக்குறாங்க, யூஸ் அண்ட் த்ரோ. அவனுக்கு அவனையே பார்த்துக்க தெரியாது, அவனை நம்பி வர பொண்ணையும் பார்த்துக்க தெரியாது. ஒன்று சாஞ்சா அப்படி சாஞ்சிருவான், இல்லைனா இப்படி சாஞ்சிருவான். பேலன்சிங் கிடையாது அங்கே. அதே மாதிரி தான் பெண் பிள்ளைகள் இன்றைக்கி எல்லாருமே ஒரு சிங்கிள் சைல்டாக தான் வளர்க்குறீங்க. அந்த குழந்தைங்களுக்கு ஷேரிங் ஒன்று வரவே வரமாட்டேங்குது. தெரியாது, அவங்கள சொல்லி தப்பு கிடையாது. ஐயோ என் குழந்தைக்கு இது தெரியாது, அது தெரியாது, என் குழந்தைக்கு கூட்ட தெரியாது, சமைக்க தெரியாது, முகம் கழுவ தெரியாது. ஆமாவா இல்லையா? அப்படி செல்லம் கொஞ்சம் அந்த குழந்தைங்கள நீங்களே கெடுத்து விட்றீங்க கைஸ்.
அதே மாதிரி தான் இப்போ நீங்கள் பார்க்குறவங்களில் இந்த ஏஜ் குரூப்பில் இருந்தீங்கன்னா உங்களை கரெக்ட் பண்ணிக்கோங்க. நான் சொல்கிற விஷயம்லாம் ப்ராக்டிக்கலாக சொல்லிகிட்ருக்கேன். ஆஸ் அ குருவாக தான் டீச் பண்ணுறேன். குரு வந்து இப்போ கனகம்பட்டி அப்பா வந்து சொல்லுவார், இல்லை சாமுவேல் ஏஞ்சல் வந்து உங்களுக்கு அப்படியே பிளஸ்ஸிங் கொடுத்து சொல்லிட்டுருப்பார். எங்கள் மூலமாக தான் உங்களுக்கு கன்வே பண்ணுறாங்க. உங்களோட நீங்கள் லேக் ஆகிற பாயிண்ட்டை எடுத்து கொடுக்குறேன் நான். அந்த சரி பண்ணிங்கன்னா உங்களுக்கான நல்ல விஷயங்களை நீங்கள் வந்து ஈர்க்க முடியும். உங்களுக்கான அந்த பிளஸ்ஸிங்ஸ் இருக்குது. வாழ்க்கை வாழ்வதற்கே அது எப்படி வாழணும், எவ்வளோ ஹாப்பியாக என்ஜாய் பண்ணி வாழணும், அது தெரிய மாட்டேங்குது. அதெல்லாம் அதாவது நம்மளோட லைஃப் கோச்சிங் கிளாஸ்க்கு வந்தீங்கன்னா எல்லாமே கிடைக்கும் அதில். ஓகேவா? அது என்ன லைஃப் கோச்சிங் கிளாஸ்னோன்னா நீங்கள் வந்து ஒரு கம்ப்யூட்டர் கிளாஸ் இல்லைனா ஏதோ ஒரு என்ன சொல்கிறது, ஒரு பேஷனேட்டாக ஏதோ ஒரு வேலை கற்றுக்கிறதுக்காக கற்றுக்குறீங்களே, லேபருக்காக கற்றுக்கிறது, அந்த மாதிரி கிளாஸ் கிடையாது. அது உங்களோட ஆன்மாவை கரெக்ட் பண்ணும், உங்களோட உடல் மனம் கரெக்ட் பண்ணும், உங்களோட இல்னஸ் ப்ராப்ளத்தை சரி பண்ணும். நீங்கள் டாக்டர் விசிட் போக தேவையில்லை. கேன்சர் வந்தவங்களே குணப்படுத்தும். நீங்கள் அதுக்காக போய்ட்டு எந்த டேப்லெட்டும் சாப்பிட தேவையில்லை, எதுவும் பண்ண தேவையில்லை. நீங்கள் நான் சொல்லித்தர வித்தையை கற்றுக்கிட்டாலே அப்போ கேன்சரே குணப்படுத்தக்கூடிய அற்புத ஹீலிங் பவர் இந்த லைஃப் கோச்சிங் கிளாஸில் இருக்குது. உங்களோட லைஃப் பிரச்சனையை சரி பண்ணி கொடுக்குது. உங்கள்கிட்ட எதிர்பார்க்குறது டிவைன் வந்து சரண்டர் மட்டும்தான். இனியோ நிறைய பேருக்கு வந்து இந்த ரிலேஷன்ஷிப் இஷ்யூஸ் போகிறதுனால இந்த டாபிக் நான் வந்து கிளியராக நம்மக்கிட்ட அதுக்கான ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு இருக்குது. நீங்கள் லைஃப் கோச்சிங் கிளாஸ் கற்றுக்கலாம், இல்லை ஃப்ளவர் ஹீலிங் எடுத்துக்கலாம், இப்போ ரேக்கி ஹீலிங் எடுத்துக்கலாம், ஆரா சக்ரா பிளாக்கேஜஸ் இருந்தால் அது கிளியர் பண்ணிக்கலாம். எல்லாத்துக்குமே ஆப்ஷன் இருக்குது. இந்த ரீடிங் பார்க்குறவங்களில் ஒரு 50% பீப்புள் வந்து மேஷம், சிம்மம், தனுஷ் இந்த ராசியில் லக்னம் அதிகமாக இருக்கீங்க. நீங்கள் நிறைய விர்ச்சுவல்ஸ் பண்ணுவீங்க. அதாவது உங்களால் என்ன முடியுமோ, ஒரு ஏதாவது யூடியூப்பில் பார்க்குறது, கொஞ்சம் நேரம் வீடியோ பார்த்துட்டு அவங்க சொல்லித்தர மேனிஃபெஸ்டேஷன் மெத்தடை ஃபாலோ பண்ணிகிட்டே இருக்கிறது. ஆனால் இது வரைக்கும் ஏதாவது சக்ஸஸ் பார்த்தீங்களா? பார்த்தேன் அப்படின்னாலும் எனக்கு கமெண்ட்டில் போடுங்க. ஏன்னா 4 பேர் உங்களை பார்த்து அவங்களும் பண்ணுவாங்க. இல்லைனாலும் கமெண்டில் போடுங்க. இல்லைன்னா எங்கே பிளாக். நீங்கள் வந்து அந்த மாதிரி எதுவும் பண்ணியிருந்தால் எதுவுமே இப்போ சக்ஸஸ் ஆகிருக்காது. உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு டிவைன் ஒரு ரெடியாக இருக்காங்க. ஆனால் நீங்கள் வந்து கேட்குறதுக்கு ரெடியாக இல்லை. டிவைனால் என்ன முடியும்? உங்களால் மட்டும்தான் முடியும். உங்கள் மேலே அதாவது இவ்வளோ நாள் நீங்கள் ட்ரை பண்ணிட்டீங்க, என்ன முடிஞ்சுது? ஒன்றும் முடியல. ரொம்ப கோபம், விரக்தி. நீங்கள் இப்போது சில ரிலேஷன்ஷிப்காக முயற்சி பண்ணிகிட்ருக்கீங்க. அந்த ரிலேஷன்ஷிப் அமையுமா, அது உங்களுக்கு வந்து கை கூடுமான்றத கேள்வி வேறு இருக்குது. ஆமாம் தானே? டிசிஷன் மேக்கிங் எடுக்கிறதுல கஷ்டப்படுறீங்க. நம்ம போகிற டைரக்ஷன் கரெக்டாக, நம்ம எடுத்த இந்த விஷயம் கரெக்டாக, இதில் நம்ம ஏதாவது மிஸ்டேக் பண்ணிட்டோமா அப்படின்னு ஒரு சிலர். நீங்கள்லாம் வந்து கடகம், விருச்சிகம், மீனம், மிதுனம், துலாம், கும்பம் இந்த ராசி அல்லது லக்னத்தில் அதிகமாக இருப்பீங்க. இனியோ ஆக்ஷன் எடுங்க, நல்லதே நடக்கும். கண்டிப்பாக குடும்ப ஒற்றுமை. இதை வந்து ஃபீமேல் பார்க்குறீங்கன்னா உங்கள் மெயில்கிட்டேருந்து ஒரு சப்போர்ட், இப்போது மெயில் பார்க்குறீங்கன்னா உங்கள் ஃபீமேல் எனர்ஜிக்கிட்டேருந்து ஒரு நல்ல சப்போர்ட் பாண்டிங் கண்டிப்பாக கிடைக்கும். நீங்களும் முயற்சி பண்ணுங்கள். அவங்க ஃபோன் பண்ணட்டும், அவங்க வந்து பேசட்டும். ஈகோலாம் தேவையில்லை. ரிலேஷன்ஷிப் அதாவது ஒரு உண்மையான லவ் ரிலேஷன்ஷிப்பை வந்து ஈகோவே இருக்காதாங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்துட்டு போனால் தான் வாழ்க்கை. உங்களை பார்த்து தான் உங்கள் பிள்ளைங்க நாளைக்கு கற்றுக்குவாங்க. எவ்வளோ அழகாக புரிதல் கொடுத்துட்டா இருப்பாருங்க. இந்த கார்ட் ரீடிங் பார்க்குறவங்க உங்கள் ஹஸ்பண்ட் கூட ஏதோ ஒரு கிளாஷ் இருக்குது, அவர் உங்களுக்கு ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட் பண்ணலை, அந்த வருத்தம் உங்களுக்கு இருக்குது. ஆனால் நீங்கள் வந்து உங்கள் சைடில் ஏதாவது எஃபெக்ட் போட்டிங்களான்னு கேட்டால் கொஸ்டின் மார்க். முதல்ல அந்த முடிவு எடுக்கலாமா வேணாமுங்கிறதுலையே அதுலேயே ஒரு கன்ஃபியூஷனில் நிற்கிறீங்க. அவங்கள ஏற்றுக்கலாமா வேணாமா? வாழ்க்கைங்கிறது இப்படிங்கிற பொழுதில் முடிஞ்சு போயிட்டே இருக்குங்க. ஒவ்வொரு நிமிஷமும் வந்து ஹாப்பியாக என்ஜாய் பண்ணுங்கள். பாஸ்ட்டை தூக்கி போடுங்க. ஈகோவே தேவையில்லை. அதுவும் ஃபேமிலிக்குள்ளே ஈகோவே வேண்டாம். அதாவது நீங்கள் ஒருத்தர் செஞ்ச தவிர மன்னிக்க மன்னிக்க உங்கள் மனசு எவ்வளோ ஈஸியாக இலகுவாகுதுன்னு பாருங்கள். நான் இங்கே
நம்மளோட சேனலில் பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையும் கீவேர்ட்ஸ், கோல்டன் வேர்ட்ஸ். இதை நீங்கள் நான் சொல்கிற ஒரு விஷயத்தை நீங்கள் ஃபாலோ பண்ணாலே உங்கள் லைஃப் அப்படியே எவ்வளோ அழகாக மாறும் பாருங்கள். குருவே சரணம்னு சொல்லுங்கள். நீங்கள் வந்து நான் கணக்கம்பட்டியை வழிபடணுமா, நான் வந்து பாபாவை வழிபடணுமா, இல்லை முருகரை வழிபடணுமா, இல்லை ஹேமாமா சொல்கிறாங்களே ஹேமாமாவை வழிபடணுமா. நாங்கள் எல்லாருமே இன்டர்லிங்க் தான், ஆஸ் அ குருவாக தான் டீச் பண்ணுறாங்க. இப்போது கனகம்பட்டி அப்பா வந்து உங்களுக்கு தனியாக வந்து டீச் பண்ணிட்டுருக்கோம். ஹேமாவா இப்போ வாய்ஸ் கொடுக்குறாரு, முருகர் வாய்ஸ் கொடுக்குறாரு. நீங்கள் என்ன கடவுளாக நினச்சி என்னோடய சேனலில் பார்க்குறீங்களோ நீங்கள் அந்த கடவுள்கிட்ட பேசுகிறீங்கன்னு அர்த்தம். அவர் உங்களுக்கு வாய்ஸ் கொடுத்துட்ருக்கிறாருன்னு அர்த்தம். எத்தனை பேர் இந்த உண்மையான விஷயத்தை புரிஞ்சுக்கிறீங்களோ எனக்கு தெரியாது, ஆனால் இதுதான் ரியல் ஃபேக்ட். இன்றைக்கி வந்து சாமுவேல் ஏஞ்சல் இந்த கைடன்ஸை என் மூலமாக உங்களுக்கு சொல்லிகிட்ருக்கிறார். சாமுவேல் ஏஞ்சல் யாரும் ஏதோ ஒரு உலகத்தில் இருந்து வரல. அவர் நமக்காக, நம்மளோட இந்த எல்லா மக்களுக்காகவும் இறைவன் கொடுத்த ஒரு கிஃப்ட். அவர் நீங்கள் தான் ஃபாலோ பண்ணோம், நாங்கள் தான் ஃபாலோ பண்ணோம்லாம் கிடையாது. எல்லாருக்கும் அவர் பொது. அன்பு, கருணை, தயை, ஒரு ரிலேஷன்ஷிப் பாண்டிங் நல்லா அமையறதுக்கும் நல்லபடியாக அது போகிறதுக்கும் அவர் சில வழிகாட்டுதல் அவரை வேண்டும்போது, அவரை கூப்பிடும்போது அந்த பர்டிகுலர் காடு உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. இப்போ எப்படி வந்து அக்னிக்கு ஒரு காடு, வாட்டருக்கு ஒரு காடு இருக்காங்களா இல்லையா? ஒவ்வொரு எலமெண்ட்டுக்கும் ஒவ்வொரு ஸ்பெஷலான காட் இருக்காங்கல்ல, அது மாதிரி தான். ஓகே, ஸோ கொஞ்சம் பேலன்சிங் வேணும். எமோஷ்னல் லாக் அதிகமாக இருக்குது. டிவைன் உங்களுக்காக அலைன் பண்ணுற விஷயத்த நீங்கள் பார்க்கணும். சில பேர் வந்து நல்ல ஒரு லைஃப் பார்ட்னர் வந்தாலும் அவங்கள கவனிக்கிறதாம உங்களோட பாஸ்ட் லைஃப்பில் கொஞ்சம் ஃபெயிலியர் பார்த்துருக்கீங்க, அதனால் அந்த விஷயத்தை வந்து அவாய்ட் பண்ணுறீங்க. உங்களுக்கு அந்த மெச்சூரிட்டியும் இல்லை. அதாவது அந்த சோக கீதத்திலேயே உட்காந்துருக்கீங்க. என்ன பண்ணுங்கள், இந்த கொஞ்ச நாளைக்கு எங்கேயாவது அவுட்டிங் போயிட்டு வாங்க. நல்ல இடமா போய் பார்த்து ஒரு நல்ல இயற்கை சூழலை போய் ரசிச்சுட்டு வாங்க. ஆனால் ஓகே கைஸ், அதனால் நீங்கள் கிடைக்கிற ஒவ்வொரு நிமிஷத்தையும் சந்தோஷமாக என்ஜாய் பண்ணுங்கள், ப்ரே பண்ணுங்கள், மற்றவங்களுக்காக ப்ரே பண்ணுங்கள். அதில் இருக்கிற திருப்தி வேறு எதுலேயுமே கிடையாது கைஸ். இறைவன் நம்மளோட இதுவெல்லாம் விஷயஸ்லாம் அவர் பூர்த்தி பண்ணுவார். நமக்காக கேட்டால் தான் வந்து விஷஸ் நடக்கும் அப்படி கிடையாது. மற்றவங்களுக்காக நீங்கள் ப்ரே பண்ணுங்களேன், உங்கள் விஷயத்தை தானாக கிளியர் பண்ணுவார். ஓடி வந்துடுவார் அவர். இப்போ எப்படி கனகம்பட்டி அப்போ எனக்கு வந்து என் சாய்பாபா தான் எனக்கு எல்லாமே. நான் ஃபஸ்ட்லேருந்து சாய்பாபாவை தான் நான் இது பண்ணிகிட்ருக்கேன். எனக்கு வந்து முருகர், சாய்பாபா இவங்கள. அதுக்கப்புறம் எனக்கு வந்து கேளக்கியர் பற்றி கேள்விப்பட்டேன். கணக்கம்பட்டி அப்பா எனக்கு வந்து டைரெக்டாக என் வீட்டுக்குள்ளேயே வந்துட்டார். என்னை வந்து இம்ப்ரெஸ் பண்ணி அவரோட அந்த இன்னொரு விஷயம் சொன்னால் நீங்கள் நம்புவீங்களா நம்ப மாட்டிங்களா தெரியல. ஆக்சுவலி நாங்கள் இருக்கிறது வந்து ஒரு அப்பார்ட்மெண்ட்டு. எங்கள் பக்கத்தில் ஒரு அப்பார்ட்மெண்ட் இருக்குது. அந்த அப்பார்ட்மெண்ட் வந்து கொஞ்ச நாளாகவே பில்டிங் கொஞ்சம் டல்லாக இருந்தது, பெயிண்டிங்லாம் போயிடுச்சு. இப்போ வந்து அதை இது பண்ணாங்க, அந்த பெயிண்டிங்லாம் வந்து போட்டு கொஞ்சம் நல்லா பில்டிங் பளிச்சுன்னு அந்த ரீவொர்க்லாம் முடிஞ்சுது. சரி, என்ன ஃபஸ்ட்டு வந்து ஒரு லைட் க்ரீனில் போட்டிருப்பாங்க, அது வந்து நார்மல் ஆஷ். பட் இந்த கலர் வந்து பார்த்திங்கன்னா இப்போ போட்ட கலரு அப்படியே அந்த கனகம்பட்டி அப்போட அந்த க்ரீன் கலர் வரும் பார்த்திங்களா, அதே ஷேடு ஃபுல் ஹோல். அது பெரிய அப்பார்ட்மெண்ட்டு, ஃபுல் பில்டிங்க்கும் அதே தான். நாங்கள் வந்து எங்களோடது சின்ன அப்பார்ட்மெண்ட். நாங்கள் இங்கேருந்து பார்த்தா அந்த ஃபுல் பில்டிங் தான் எங்களை கவர் பண்ணியிருக்கோம். எனக்கு அதை பார்க்கும்போதே அவரோட அந்த ஹீலிங், அவரோட அந்த கலர்ஸ் வந்து என்னை வந்து அட்ராக்ட் பண்ணிச்சு. ஆஹா, நீ வந்து என் கூட இருக்க, நீ என் கூட தான் இருக்கங்கிறதுக்கு இது சைன் கொடுக்குறியாப்பா. இது நான் எதிர்பார்க்கவே இல்லை. இந்த பில்டிங்க்கு இந்த கலரில் போடுவாங்க, அதுவும் அவ்வளோ அழகாக அந்த கலர் எனக்கு அவ்வளோ வந்து மனசுக்கு சந்தோஷமாக இருக்குது. அந்த மாதிரி ஒரு அதுவும் இல்லாமல் ரெண்டாவது எனக்கு அவரோட அந்த தரிசனத்தை கொடுத்தாரு. நான் கூட தான் இருக்கேன் அப்படி சொல்லிட்டு எனக்கு அது வந்து ஒரு 10 நாள் முன்னாடி ஒரு வீடியோ பதிவில் நான் வந்து பதிவிட்டிருப்பேன். அதில் வந்து சொல்லியிருப்பேன். ஓகேவா, இறைவன் நம்ம கூடவே தான் இருக்கார். நம்ம ஒருத்தர் நமக்கு தொல்லை கொடுத்தாங்கங்கிறதுக்காக அவங்கள திருப்பி நம்ம வந்து இது பண்ணக்கூடாது. அவங்களுக்கு ப்ளஸ் பண்ணி அவங்கள இறைவன்கிட்ட ஒப்படைச்சிடணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த பைல் 1 ரீடிங் வந்து எப்படி இருந்ததுன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் பதிவிடுங்க. தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகேவா, யாருக்காவது வந்து லைஃப் கோச்சிங் கிளாஸ் இல்லை ஸ்பிரிச்சுவல் கிளாஸில் ஏதாவது ஒன்று கற்றுக்கணும், நீங்கள் வந்து ஒரு சப்போர்ட்க்கு உங்கள் ஸ்பிரிச்சுவல் லைனில் இருக்கீங்கன்னாலும் சரி, இல்லை புதுசாக கற்றுக்கணும்னு நினச்சாலும் சரி, ஓகேவா, ஒரு கன்சல்டேஷன் எடுத்துகிட்டு நீங்கள் பண்ணுங்கள். அப்போ தான் அந்த கிளாஸோட பெனிஃபிட், அதோட
இது வந்து உங்களுக்கு நீங்கள் என்ன இதில் இருக்கீங்க, உங்களுக்கு அது வந்து எது கொடுத்தா சூட் ஆகும் எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் வந்து அதை வந்து கற்றுக்கோங்க. ஓகேவா? எனக்கு கிளாஸ் டீட்டெயிலாம் ஏற்கனவே நான் டிஸ்கிரிப்ஷனில் வச்சுட்டேன், பார்த்துக்கோங்க. அதில் என்னென்ன சப்ஜெக்ட் கவர் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு சிலர் வந்து கிளாஸ் டீட்டெயில் எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுங்கன்றீங்க. உங்களுக்கு என்ன வேணும் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. உங்களுக்கு அதில் எது தேவையோ அதை பற்றி கேளுங்க. அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணி நாலேஜ் உங்களுக்கு இருக்குது, ஸ்பிரிச்சுவல் நாலேஜ் அதில் இருக்குதுன்னா நீங்கள் அதுக்கான டீட்டெயில் நீங்கள் வாங்கிக்கலாம். இன்கேஸ் ஸ்பிரிச்சுவல் நாலேஜ் அதில் இல்லை அப்படின்னா நீங்கள் கன்சல்டேஷன் வந்து நீங்கள் வந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா தான் அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா? ஏன்னா நியூவாக வர்றவங்களுக்கு அதை பற்றி அவேர்னஸ் இருக்காது. ஸ்பிரிச்சுவல் லைனில் இந்த ஒரு கோர்ஸ்லேயும் வந்து என்ன பெனிஃபிட் இருக்குது, நம்ம இதை கற்றுக்கிட்டால் நமக்கு எப்படி இதை வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணலாம், நமக்கு எந்த விதத்தில் இது சப்போர்ட் பண்ணும், அது தெரிஞ்சுட்டு நீங்கள் பண்ணும்போது தான் அதை வந்து ஆத்மார்த்தமாக செய்வீங்க. நான் வந்து இப்போது திடீர்னு ஒருத்தர் ஒரு பதிவை பார்க்குறீங்க, உடனே வந்து அதை பற்றி கேட்குறீங்க. என்னோடய பதிவுகளை நீங்கள் ஒரு 2-3 வீடியோவாவது பாருங்கள், புரிஞ்சிடும் எதுக்காக இந்த சப்ஜெக்ட் வச்சுருக்காங்க, இந்த சப்ஜெக்ட் படித்தா என்ன பெனிஃபிட்டுங்கிறத எல்லாத்தையும் என்னோடய வீடியோ பதிவு பார்த்துட்டிங்கன்னா நான் தனியாக எக்ஸ்பிளைன் பண்ணணும் அவசியமே கிடையாது. மேடம் எனக்கு இந்த லைஃப் கோச்சிங் வேணும், எனக்கு வந்து டேரோட் ரீடிங் வேணும், எனக்கு வந்து இது வேணும், எனக்கு ரேக்கி கிளாஸ் வேணும், நான் மாஸ்டர் ஆகணும், எனக்கு ஆர்எஸ் சர்வீஸ் கிளாஸ் கொடுங்க, மாஸ்டர் ஆகணும். நான் ஆல்ரெடி எல்லாம் ப்ரொடெக்ஷனில் தான் இருக்கேன், நான் ஆல்ரெடி மாஸ்டராக இருக்கேன், எனக்கு வந்து ஆர்எஸ் சர்வீஸ் கிளாஸ் கொடுங்க. அந்த மாதிரி கிளியராக கேட்டு நீங்கள் வந்து என்கொயரி அனுப்பணும். அதை விட்டுட்டு எனக்கு பொதுவாக எல்லா கிளாஸ் டீட்டெயிலும் எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள் அப்படின்னு கேட்டிங்கன்னா தயவு செஞ்சு அந்த மாதிரி கேள்வி என்கிட்ட கேட்காதீங்க. என்னோடய ஒரு வீடியோ பதிவை பார்த்தாலே ஒரு எல்கேஜி குழந்தை கூட ஈஸியாக புரிஞ்சிடும். நம்ம இந்த இடத்துல லேக் ஏற்றிருக்கோம், இந்த விஷயம்லாம் நமக்கு சரியாகணும்னா நம்ம இந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கணும், இந்த சப்ஜெக்ட் கொடுத்துருக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கிளியராக தான் நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். அப்படியே புரியலனா 1-2 பதிவுகளை போய் பாருங்கள். அதுவும் இந்த ரிலேஷன்ஷிப் இஷ்யூஸ்லாம் வந்து தனியாகவே ப்ளேலிஸ்ட்டில் போட்டு வச்சுருக்கிறேன், போய் பாருங்கள். முக்கால்வாசி குடும்பங்கள் அதில் தான் ரொம்ப அடி வாங்குது. சில பேர் மோஸ்ட் பீப்புள் வந்து பார்த்திங்கன்னா இதில் அடி வாங்குறவங்க நெக்ஸ்ட்டு ஃபைனான்ஸு, ஜாப் கேரியரு, எல்லாத்துலேயுமே ஹெல்த் வைஸு எல்லாத்துலேயுமே அடி வாங்குவீங்க. அதனால் சரி பண்ண வேண்டிய இடம் எங்கே, எதனால் இந்த லேக் ஆகுது எல்லாத்தையும் வந்து ஒவ்வொரு பதிவிலும் நான் கிளியராக தான் சொல்லிகிட்ருக்கேன். என் ஒரு பதிவை பார்த்தாலே நீங்கள் அதை எக்ஸ்பிளைன் பண்ணுங்கன்றத கேள்வி என்கிட்ட கேட்கக்கூடாது. புரியுதா? உங்களுக்கு வந்து அதுக்கு மேலே உங்களுக்கு டவுட் இருக்குன்னா ஒரு கன்சல்டேஷன் எடுத்துக்கோங்க. அப்போ நான் உங்களோட சிச்சுவேஷனை வந்து நான் பார்த்துட்டு உங்களோட டிஸ்கஸ் பண்ணும்போது ஒரு கவுன்சிலிங் வந்தீங்கன்னா கண்டிப்பாக எனக்கு வந்து உங்களை பற்றின இப்போ இருக்க சிச்சுவேஷனுக்கு உங்களுக்கு எது கொடுத்தா எந்த சப்ஜெக்ட்க்கு உங்களுக்கு சூட் ஆகுங்கிறத சொல்லிடுவேன். புரியுதா? சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த பைல் ரீடிங் எப்படி இருந்ததுன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் பதிவிடுங்க. தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். ஓகே, சாமுவேல் ஏஞ்சலுக்கு நன்றி சொல்லுங்கள் கமெண்ட்டில். காட் பிளஸ் யூ. குருச்சரணம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பைல் நம்பர் 2 சூஸ் பண்ணவங்களுக்கு சாமுவேல் ஏஞ்சல் என்ன சொல்கிறாரு? ட்ரஸ்ட். த சிச்சுவேஷன் இஸ் காலிங் ஃபார் யூ டு ஹேவ் ஃபெய்த். இப்போது கரண்ட்டில் நீங்கள் வந்து கொஞ்சம் ரொம்ப ஹோப்லெஸ்ஸாக இருக்கிறது, நம்பிக்கை இல்லாமல், ட்ரஸ்ட் இல்லை, யூனிவர்ஸ் மேலே, ஏஞ்சல்ஸ் மேலே வந்து நம்பிக்கை இல்லை. ஏன்னா நீங்கள் அந்த பழைய ரெக்கார்ட்ஸ், பாஸ்ட் லைஃப் கொஞ்சம் வலி வேதனையை கொடுத்துருக்கு. ஆமாம் தானே? அதனால் உங்களுக்கான உறவு உங்ககிட்ட வரும். அது வரைக்கும் நீங்கள் பண்ணுற மேனிஃபெஸ்டேஷன் மேலே நம்பிக்கை வைங்க, நீங்கள் உங்களோட ப்ரேயரில் நம்பிக்கை வைங்க. ஃபர்தராக வந்து என்ன சொல்கிறாரு டேரோட்டில் பார்க்கலாம். ஓகேவா? சாமுவேல் ஏஞ்சலுக்கு ஒரு தேங்க் பண்ணிட்டு வாங்க. அவர் நம்பர் 44455. கார்டு சூஸ் பண்ணவங்க எல்லாம் பிலோ 25-30க்கும் கீழே தான் இருப்பீங்க. மோஸ்ட் ஆஃப் 75% 20, 25, 30 இது கீழே தான் இருக்கீங்க. இப்போ வந்து நீங்கள் உங்களுக்கு சில பேருக்கு வந்து ஹீலிங் தேவைப்படுது. ஏன்னா கண்டிப்பாக ஒரு பிரேக்கில் இருக்கீங்க. அதுதான் உங்கள் நம்பிக்கை. அதுக்கு காரணம் என்னென்னா உங்களோட அந்த ஒரு என்ன சொல்கிறது, யோசிக்காமல் பேசுகிற தன்மை, அதுதான். ஓகேவா? எஸ், வாவ், வாட் அ பியூட்டிஃபுல் ஏஞ்சல், சூப்பர் டர். என்னம்மா கைடன்ஸ் கொடுக்குறாருமா. கண்டிப்பாக திருமணத்துக்காக ஒரு சிலர் வந்து ஒரு சில முயற்சிகளை பண்ண போகிறீங்க. உங்களுக்கு கண்டிப்பாக சக்ஸஸ் இருக்குது. ஆனால் ட்ரஸ்ட் பண்ண மாட்டீங்க.
நீங்கள் மேனிஃபெஸ்டேஷன் பண்ணுற விஷயத்தில் உங்களுக்கு நம்பிக்கை இல்லை. உங்களுக்கான ஒரு நியூ லவ் வரப்போகுது. ஆனால் அவங்க வந்து ஆல்ரெடி பிரேக்கில் இருப்பாங்க. ஆமாவா இல்லையா? இது உங்களுக்கு ஒரு சிலருக்கு கூட தெரிஞ்சிருக்கும். உங்கள் நபரை பற்றி ஓரளவுக்கு தெரிஞ்சு வச்சுருப்பீங்க. அவங்க வருவாங்களா, அவங்க எப்போ வருவாங்கன்னு எதிர்பார்ப்பு. ஒரு சிலருக்கு வந்து அது அந்த பாஸ்ட் லைஃப் வேண்டாம்னு சொல்லிவிட்டு நியூ லைஃப், எனக்கு ஒரு நல்ல திருமணம் நடக்கணும், இல்லைனா எனக்கு வந்து ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப், எனக்கு ஒரு லைஃப் பார்ட்னர் வரணும்னு சொல்லி நீங்கள் ப்ரே பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வருவாங்க. ஆனால் உங்கள் பார்ட்னர் வந்து இப்போது பிரேக்கில் இருப்பாங்க. அவங்க ஹீல் ஆகலை. ஹீல் ஆகினா கண்டிப்பாக வருவாங்க. அப்போது வந்து இந்த ப்ராசஸ்லாம் எவ்வளோ நாள் ஆகும், எப்போ வந்து இதை வந்து கன்வே பண்ணுவாங்க உங்ககிட்ட அப்படின்னா, கண்டிப்பாக இந்த ரீடிங் பார்க்கறதுலேருந்து ஒரு 1 இயரில் அவர் வந்து உங்ககிட்ட அப்ரோச் பண்ணலாம். ஓகேவா? இது ஒரு சிலருக்கு. ஒரு சிலர் நீங்கள் வந்து இப்போ தான் இனிமே தான் ப்ரப்போஸ் பண்ண போகிறீங்க, ஒரு ஐடியா வச்சுருப்பீங்க. இவ்வளோ நாள் கொஞ்சம் அவங்கக்கிட்ட சொல்கிறதுக்கு தயக்கப்பட்டு நின்றுருப்பீங்க. சொல்லலாமா வேணாமா, செய்யலாமா வேணாமா, சொன்னால் அவங்க என்ன நினச்சிக்குவாங்க அப்படின்னு ஏதோ ஒரு தயக்கம். இப்போ வந்து ஒரு தைரியமாக ஒரு முடிவெடுத்து ஒரு இன்டெலிஜென்ட் மைண்டோட அப்ரோச் பண்ண போகிறீங்க. ஸோ இதுவும் உங்களுக்கு ஒரு கேள்வியாக இருக்குது. சரி, அப்படி நான் வந்து எங்களோட லவ் எப்போ சக்ஸஸ் ஆகும், எப்போ இதெல்லாம் நடக்கும் அப்படின்னா, இட் வில் டேக் 1 இயர். ஒரு சிலர் வந்து நீங்கள் உங்களுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ், உங்களுக்கான இது வந்து வாய்ப்புகள் கிடைக்குது. நீங்கள் அந்த பாஸ்ட் லைஃப்பில் சில பேர் ஃபெயிலியர் பார்த்துருப்பீங்க. நீங்கள் இப்போ பார்க்குறவங்க, ஃபைல் டு சூஸ் பண்ணவங்க சில ஃபெயிலியர்ஸ் பார்த்துருக்கீங்க. அந்த ஃபெயிலியர்ஸ்னால் இறைவன் கொடுக்குற நல்ல ஒரு பர்சன் பற்றியோ, இல்லை உங்கள் லைஃப்பில் ஒரு நியூ பார்ட்னரை கொடுக்குறத நீங்கள் கவனிக்க மாட்டீங்க. நீங்கள் மேனிஃபெஸ்டேஷன் பண்ணுற விஷயம் கண்டிப்பாக ஒரு சிலருக்கு கண்டிப்பாக கிடைக்கும்னு சொல்கிறார். நீங்களும் ஆக்ஷன் எடுக்கணும். ஓகேவா? ஒரு சிலர் அபவ் 35-40 இருப்பீங்க. சிங்கிள் பேரண்ட்டாக இருக்கலாம். இப்போ நீங்கள் ஒரு சில அதாவது உங்களோட அந்த பாஸ்ட் லைஃப் சில வழிகளை கொடுத்துருக்கோம். நியூ லைஃப்காக இப்போ வந்து கொஞ்சம் சில முயற்சிகள் பண்ணுறீங்க. அந்த முயற்சிகள் சக்ஸஸ் ஆகுமா அப்படிங்கிறதுல ஒரு டவுட் இருக்குது உங்களுக்கு. ஆமாம் தானே? ஏன்னா நீங்கள் பார்க்குற வேலையாக இருந்தாலும் சரி, நீங்கள் நிறைய ஃபெயிலியர் பார்த்துருப்பீங்க. எல்லா இடத்துலையும் டச் பண்ணியாச்சு. எனக்கு வந்து எதுலேயுமே ஒரு வெற்றி இல்லை. இதுவும் ஜெயிக்குமா ஜெயிக்காதா, இதாவது சக்ஸஸ் ஆகுமா ஆகாதா, அப்படி தான் உங்களோட கேள்வி. நீங்களாம் வந்து கன்னி, மகரம், ரிஷபம் இந்த ராசி அல்லது லக்னத்தில் அதிகமாக இருப்பீங்க. ஒரு சிலர் வந்து மேஷம், சிம்மம், தனுஷில் இருக்கலாம். உங்களை வந்து ஏஞ்சல் என்ன சொல்கிறாருன்னா, அவர்கிட்ட இப்போது சில விஷயங்களை நீங்கள் எல்லார்கிட்டையும் வந்து எதிர்பார்க்கலாம். இவங்களால் எனக்கு இந்த வேலை முடிஞ்சிடும், இவங்களால் இந்த வேலை முடியும், இவங்ககிட்ட சொன்னால் இதை சரி பண்ணி கொடுத்துருவாங்கன்னு. ஆனால் இந்த பிரச்சனை, உங்களோட அந்த பாஸ்ட்டு ஃபெயிலியர்ஸ் நீங்கள் நிறைய வந்து நம்பியிருப்பீங்க. அது நடக்கிற மாதிரி இருந்திருக்கும். அது ஒரு வேலையாக இருந்தாலும் சரி, ஒரு ரிலேஷன்ஷிப்பாக இருந்தாலும் சரி, எல்லாமே வந்து நடக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் அவங்க ஃபேக்காக இருப்பாங்க. அவங்க உங்களுக்கு வந்து அந்த நீங்கள் நினச்ச ஹோப் கொடுத்தீங்க பார்த்தீங்களா, அதுக்கு ஒருத்தான பர்சனாக இருந்திருக்க மாட்டாங்க. அந்த ஃபெயிலியர் உங்களுக்கு ரொம்ப இழப்பை கொடுத்துருக்கு. இதுக்கு ஒரே விஷயம், உங்களோட ஆழ்மன பதிவுகளை சரி பண்ணணும் நீங்கள். ஓகேவா? குருமார்களுடைய ஆசீர்வாதத்தை வாங்கணும். அவங்களோட வழிகாட்டுதலை ஃபாலோ பண்ணணும். உங்களுக்கு தெரியும் ஹையர் செல்ஃப் இது வந்து சாதாரண மக்களால் தீர்த்து வைக்கக்கூடிய பிரச்சனை இல்லை. நமக்கு ஒரு ஹையர் செல்ஃப் கிட்டேருந்து ஒரு வேணும், கைடன்ஸ் வேணும், அவங்களோட வழிகாட்டுதலை ஃபாலோ பண்ணணும், நம்ம ஒரு டிவைன் எனர்ஜி எடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா குருமார்களை பிடிங்க. ஓகேவா? குரு வழிபாடு பண்ணுங்கள். டிவைன் பாத் சேனல் உங்கள் கண்ணில் படுதுன்னா உங்களுக்கு வந்து ஒரு ஸ்பிரிச்சுவல் குரு இருக்காங்க. இங்கே ஸ்பிரிச்சுவல் கிளாஸஸ் அதுக்கு தான் வச்சுருக்கேன். ஓகேவா? சும்மா இது எதாச்சியாக இந்த சேனலை நீங்கள் பார்க்கல. ஏஞ்சல்ஸ் அலைன் பண்ணி உங்கள் கண்ணுக்கு முன்னாடி நிறுத்துகிறாங்க. அதை தெரியுமா? நான் இன்றைக்கி இந்த பதிவு போடுறேன்னா அவங்க என்னோடய இன்ட்யூஷனில் வந்து என்னை வந்து செய்ய வைக்கிறாங்க. சரி, இன்றைக்கி இதை கொடுக்கணும். அது இன்ட்யூஷனாகவே அவங்க எல்லாமே அவங்க தான் மேனேஜ் பண்ணுறது எல்லாமே. அதனால் அதை வழிநடத்தவும் செய்வாங்க. ஸோ தட் இது உங்கள் கண்ணில் படுதுன்னா நீங்கள் குருவருள் வாங்கணும். குருவருள் அந்த இது தான் வந்து உங்களை இந்த மாதிரி ஒரு லேக்லேருந்து வெளில கொண்டு வரும். ஓகேவா?
கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகும். நீங்கள் பண்ணுற முயற்சியில் எஃபெக்ட் போடுங்க. ஒரு சிலருக்கு தேர்ட் பார்ட்டி சிச்சுவேஷன் போயிட்டுருக்கு. உங்களோட பாஸ்ட் லைஃபு ஸோ ரொம்ப யோசனை, அதை பற்றின எண்ணங்கள், இப்போ வரக்கூடிய நபர் உங்களுக்கு ஸ்ட்ராங் சப்போர்ட் பண்ணுவாங்களா, நம்மளை நல்லபடியாக பார்த்துக்குவாங்களா அப்படின்லாம் தோணிகிட்ருக்குது. ஆனால் உங்கள் லைஃப்பில் வரக்கூடியவங்க ரொம்ப ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருப்பாங்க. ஸ்ட்ரிக்ட் மீன்ஸ் அவர் நேர்மையாக இருப்பார். ஆனால் அந்த மாதிரி நேர்மையாக உங்களையும் எதிர்பார்ப்பாங்க. இப்போ நீங்கள் மெயில் பார்க்குறீங்கன்னா அந்த அம்மா நேர்மையாக இருக்கணும்னு நினைக்கும், நீங்களும் நேர்மையாக இருக்கணும். இல்லைன்னா அங்கே கண்டிப்பாக கிளாஷ் வரும். அதனால் ஏதாவது ஒரு விஷயம் உங்களுக்கு அப் அண்ட் டவுன்ஸ் இருந்தால் எல்லாத்தையும் பேசி கிளியர் பண்ணிக்கோங்க. எதையும் மறைக்காதீங்க. எல்லாமே கொஞ்சம் பார்த்து பண்ணுங்கள். பொய் சொல்லாதீங்க. மாற்றி பேசுகிறது சில பேருக்கு பிடிக்காது. ஏன்னா அவங்க ஸ்ட்ரிக்டாக இருப்பாங்க. அந்த பர்சன் ரொம்ப லாஜிக்காகவும் இருப்பாங்க, நேர்மையாக இருப்பாங்க. ஏன்னா ஓவர் நேர்மையாக இருக்கிறதும் ரொம்ப ஒரு சில இடத்துல வளைஞ்சு கொடுத்து போகணும். பட் அவங்க அவங்க கேரக்டரில் அவங்க இருக்கிறாங்க. அவங்க தான் எப்படி இருக்குமோ உண்மையாக இருக்கும், அது மாதிரி அவங்களோட அந்த ரிலேஷன்ஷிப்பில் உண்மைத்தன்மை இருக்கணும்னு எதிர்பார்ப்பாங்க. எனியோ ஓகேவா? சரி, உங்களுக்கு யாருக்காவது ஏதாவது இந்த ப்ரைவேட் ரீடிங் வேணும்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற அந்த நம்பருக்கு வாய்ஸ் மெசேஜ் இல்லை டெக்ஸ்ட் மெசேஜ் ஷார்ட்டாக அனுப்புங்க. பர்சனல் ரீடிங் வேணும், இல்லை கிளாஸ் கற்றுக்கணும், சரியா? அதே மாதிரி கன்சல்டேஷன் மட்டும் வேணும்னா நீங்கள் ட்ரீட்மெண்ட் மாதிரி எடுத்துக்கணும் அப்படின்றது, ஃப்ளவர் ஹீலிங் எடுத்துக்கிறது, உங்களோட பிளாக்கேஜஸ் கிளியர் பண்ணிக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணிங்கன்னா அதுக்கு கன்சல்டேஷன் வரும். ஓகேவா? ஒரு சிலர் கன்சல்டேஷன் ரீடிங் ரெண்டுமே, ஏன்னா நான் மோஸ்ட் ஆஃப் இது ரெண்டு எடுத்து கன்சல்டேஷன் அண்ட் டேரோட் ரெண்டுமே சேர்த்தே கொடுப்பேன். ஏன்னா டேரோட்டில் நீங்கள் உங்களோட கேள்விக்கான பதில் மட்டும் அங்கே கொடுக்கல. நான் உங்களோட பேசி உங்கள் சிச்சுவேஷன் என்ன, நீங்கள் என்ன எதிர்பார்க்குறீங்க, உங்களுக்கு என்ன கொடுத்தா என்ன விஷயத்தில் லேக் ஆகி நிற்கிறீங்க, அதுக்கு என்ன ரெமெடி கொடுக்கணும் அதையும் சேர்த்து பண்ணுறேன் உங்களுக்கு. சரியா? எவ்வளோ என்னால் உங்களுக்கு டைம் கொடுக்க முடியுமோ கொடுத்து கம்ஃபர்டபுளாக உங்களை நான் உங்களுக்கு அந்த சர்வீஸை நான் கொடுத்துட்ருக்கேன். இன்கேஸ் உங்களுக்கு அது தேவைப்படுதுன்னு நினச்சிங்கன்னா உங்கள் பேர், டேட் ஆஃப் பர்த்து, உங்கள் ஊரோட பேர் போட்டு வாய்ஸ் மெசேஜ் இல்லை டெக்ஸ்ட் மெசேஜ் அனுப்புங்க. கால் பண்ணாதீங்க, என்னால் எடுக்க முடியாது, அப்புறம் வருத்தப்படாதீங்க கால் எடுக்கலன்னு சொல்லி. சரியா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த பைல் 2 உங்களுக்கு எப்படி ரெசனேட் ஆச்சுன்னு கமெண்ட்டில் பதிவிடுங்க. தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு கிளாஸ் பற்றின டீட்டெயில்ஸ் ஏதாவது வேணும்னு நினச்சிங்கன்னா என்னோடய ஒவ்வொரு பதிவுலையுமே சொல்கிறேன். சில பதிவில் டீப்பாக பேசியிருப்பேன். ப்ரீவியஸ் பதிவுலலாம் ஆழ்மன பதிவுகள் எப்படி வேலை செய்யும், உங்களோட கர்மா எப்படி வேலை செய்யும், குட் கர்மா எப்படி வேலை செய்யும், பேட் கர்மா எப்படி வேலை செய்யும், பிளாக் மேஜிக் இருந்தால் எப்படி இருப்பீங்க நீங்கள், அதை எப்படி சரி பண்ணிக்கணும், எல்லா இதையும் நான் சொல்லி தான் இருக்கேன். ஒரு பதிவை பார்த்தாலே உங்களுக்கு நாலேஜ் வந்துடும். நீங்கள் தனியாக எனக்கு அந்த கிளாஸ் பற்றின டீட்டெயில் சொல்லுங்கள், இதுக்கு தனியாக டீட்டெயில், ஒரு சிலர் மொத்தத்தையும் சொல்லுங்கன்றீங்க. அது கடல் மாதிரி இருக்குது. உட்காந்து ஃபுல்லாத்தையும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டு இருக்க முடியாது. உங்களுக்கு என்ன வேணும், அதுக்கு தான் கன்சல்டேஷன் வாங்கன்னு சொல்கிறது. இப்போ நீங்கள் என்ன இதில் பொசிஷனில் இருக்கீங்க. ஒரு சிலர் எனக்கு நான் மாஸ்டர் கிளாஸ் தான் வேணும், ஏன்னா ஆல்ரெடி நான் ஹீலராக இருக்கேன், நான் ஸ்பிரிச்சுவல் லைனில் இருக்கேன், எனக்கு ஒரு மாஸ்டர் கிளாஸ் இருந்தால் பெட்டராக இருக்கும் அப்படி ஃபீல் பண்ணிங்கன்னா அதுக்கு என்ன கிளாஸ் சொல்லணுமோ அதை சொல்லி நான் அதை சஜஸ்ட் பண்ணி அதை எக்ஸ்பிளைன் பண்ண முடியும். நீங்கள் உட்காந்துக்கிட்டு பொத்தாம்பதுவாக எனக்கு எல்லா கிளாஸும் பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுங்கன்னா என் வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். ஒரு 4-5 வீடியோ பாருங்கள், என்ன சொல்ல வரேன்னு புரியும். ஒரு வீடியோ பார்க்குற செல்லங்களுக்கு எல்கேஜி குழந்தை கூட கரெக்டாக டிசிஷன் மேக்கிங் எடுத்துரும். இவ்வளோ பெரிய வளர்ந்த செல்லங்களுக்கு உங்களுக்கு தெரியாதா? அது மட்டும் இல்லை, ஒவ்வொரு வீடியோ பதிவில் பிகினிங்லேயே நம்மளோட சர்வீஸ் என்னென்ன அவைலபிள், அதில் கிளாஸஸ் எப்போது இனிஷியேஷன் கொடுக்குறேன் அதையும் போட்டுட்ருக்கேன். ரெண்டாவது என்ன சர்வீஸ் கிடைக்கும், எப்படி நீங்கள் ஒரு பிரசன்னம் பார்த்துக்கிறது, ஒரு கன்சல்டேஷன் ட்ரீட்மெண்ட்டுக்கு எப்படி நீங்கள் கேட்கணும், எல்லாமே நான் பதிவில் கொடுத்துட்றேன். அப்புறம் எப்படிங்க டவுட் வருது இந்த மாதிரி? அப்போ நீங்கள் என்ன கேட்கணும், எனக்கு பிரசன்னம் வேணும்னா பிரசன்னம் வேணும் பார்க்கணும், இல்லைனா எனக்கு கன்சல்டேஷன் வேணும் கன்சல்டேஷன், எனக்கு டேரோட் வேணும் டேரோட்டு. அந்த மாதிரி உங்களுக்கு அந்த ரீடிங்கில் இதை தான் நான் பார்த்து தெரிஞ்சுக்கணும். இல்லை நான் கிளாஸ் கற்றுக்கணும்னா உனக்கு என்ன பிரச்சனை சரியாகும், எல்லாமே சரி பண்ணி கொடுக்க முடியும் லைஃப் கோச்சிங் கிளாஸ் மூலமாக. நீங்கள் மாஸ்டர் ஆகணும்னு நினச்சின்னா மாஸ்டர் கிளாஸ் இருக்குது. ஸோ எதுவும் கன்ஃபியூஷன் இருக்குது, மற்ற கிளாஸ் அடிஷ்னல் சப்போர்ட் மாதிரி மற்ற ஸ்பிரிச்சுவல் கிளாஸ் வச்சுருக்குது, அதை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்க, எது கற்றுக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதுக்கு நான் டைம் கொடுக்க முடியும். எல்லாத்தையுமே பற்றி நான் டிஸ்கிரிப்ஷனில் டீட்டெயில் வச்சுருக்கேன், பார்த்துக்கோங்க.
கற்றுக்கணும்னு நினச்சிங்கன்னா ஒரு ஃபஸ்ட்டு நீங்கள் ஒரு 10 நிமிஷம் என்கிட்ட பேசிவிட்டு அப்போ தான் தெரியும் இந்த பிள்ளைக்கு இது வந்து ஒர்த்தாக இருக்கும், இது வந்து செட் ஆகும், இது செட் ஆகாது. ஒரு சிலர் லைஃப்பில் அவ்வளோ பிரச்சனையை வச்சுருப்பீங்க. நீங்கள் வெளியில் அவுட்டர்லேருந்து எனக்கு இந்த கிளாஸ் மட்டும் கொடுங்க அப்படி சொல்லிவிட்டு அது எப்படி இருக்குன்னா சரியான அந்த குருவுக்கும் சிஷ்யனுக்கும் உள்ள அந்த அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாமல் போயிடும். இந்த பிள்ளைக்கு இது கொடுத்தா இது சூட் ஆகுமா, இதை வந்து அது கரெக்டாக ஃபாலோ பண்ணுமா, அந்த கேபபிள் அந்த பிள்ளைக்கு இருக்குதா? ஒரு நல்ல குரு அதை தெரிஞ்சுக்கிட்டு தான் அதுக்கு இனிஷியேஷன் கொடுக்கணும். அப்படியே வந்து மந்தையில் உட்கார்ற மாதிரி வாங்க உட்காருங்க, நான் இனிஷியேட் பண்ணுறேன் வாங்கிட்டு போங்க அப்படின்னா உள்ள எனர்ஜி வரும். வர எனர்ஜி எப்படி அது உடம்பை என்ன பண்ணும், மனசை என்ன பண்ணும் எல்லாம் எனக்கு தெரியும். ஆனால் அதுக்கப்புறம் அந்த பிள்ளைங்க அதுக்கான ரியாக்ஷன் வரும்பொழுது அதுக்கு ஒரு 10 நிமிஷம் கூட டைம் கிடையாது. எந்த குருவும் இன்றைக்கி நிறைய இடத்துல பார்க்குறேன் நான், ஸ்பிரிச்சுவல் லைனாக ரொம்ப சூப்பராக யூஸ் பண்ணுறாங்க. அவங்களுக்கே ஒன்றும் தெரியாது, ஆனால் தனக்கு தெரிஞ்ச விஷயத்த வந்து நான் சொல்லித்தரேன் மற்றவங்களுக்கும் சொல்லிவிட்டு எத்தனையோ பேரை வந்து அது மாதிரி ஸ்பிரிச்சுவல் லைனில் கொண்டு போகிறேன்னு சொல்லிட்டு அவங்களோட உடல் மனம் ஆன்மா எல்லாமே வந்து உபாதையில் நிற்குது. அவங்களுக்கு அந்த பக்கம் போக தெரியல, இந்த பக்கம் நார்மல் லைஃப்லேயும் வாழ தெரியல. உனக்கு ஒரு நபரோட பேசுகிறதுக்கு உனக்கு டைம் இல்லாதவன் நீ 1000 பேருக்கு நான் வந்து கிளாஸ் எடுக்கிறேன்னு அங்கே சொல்லக்கூடாது. நீ மாஸ்டர் ஆகிறதுக்கு தகுதி இல்லாதவன். நீ மாஸ்டர்னு சொல்லி நீ லேர்னர்ஸாக இருக்க. ஃபஸ்ட்டு நீ லேர்ன் பண்ணி நீ சக்ஸஸ் பார்த்துட்டு அதுக்கப்புறமா இன்னொருத்தனுக்கு இனிஷியேஷன் கொடு. எவ்வளோ ஒரு ஃபேக்கான ஒரு இது பண்ணிகிட்ருக்காங்க தெரியுமா? அதெல்லாம் எனக்கு வேண்டாம். அப்படியெல்லாம் மக்களை வந்து அந்த மாதிரி ஆளுங்க பின்னாடி தான் போவீங்க. ஏன்னா அவங்க பெரிய மீட்டிங் போடுறாங்க, பெரிய ஹால் புக் பண்ணுறாங்க, போய் உட்காந்துக்கிட்டு அவர் ஒரு இனிஷியேஷன் கொடுத்தோடனே உங்களுக்கு எல்லாமே கிடச்சிரும், உனக்கு எல்லாமே வந்து இறைவன் வந்து கைட் பண்ணுவார் அப்படின்னு. இறைவன்னா நேராக உங்கள் அம்மா அப்பா மாதிரி வந்து உங்கள்கிட்ட பேசுவாரா, இல்லை குரு மாதிரி வந்து பேசுவாரா? ஆஸ் அ குருவாக நீ இருந்து அவங்களுக்கு ப்ளஸ் வந்தாலும் சரி மைனஸ் வந்தாலும் சரி அந்த ஸ்பிரிச்சுவல் லைனில் கைட் பண்ணும். அந்த கைட் பண்ணுற யோக்கியதை உனக்கு இல்லைன்னா நீ அந்த கிளாஸை கொடுக்கக்கூடாது, அந்த இனிஷியேஷன் நீ கொடுக்கக்கூடாது. இறைவனுக்கு தெரியாதா? நான் எல்லாம் என் பிள்ளைங்க தான், ஆனால் அவங்க ஒவ்வொருத்தருக்கும் ஒரு அம்மா அப்பாவை கொடுத்துருக்காரு, ஒரு குருவை கொடுக்குறாரு. அவங்க வழி நடத்திக்குவாங்க. நீங்கள் அதாவது வாசி யோகம் பண்ணுங்கள், கிரியா யோகம் பண்ணுங்கள், நாடியை பாருங்கள், உள்நாக்கை பார்த்துக்கிட்டே இருங்க, மேல்நாக்கு வெளில வந்துடும். என்னமா ஏமாற்றிட்டு இருக்காங்க தெரியுமா? நீங்கள்லாம் அந்த மாதிரி இடத்துலலாம் போய்ட்டு அடி வாங்கிட்டு எத்தனையோ பேர் எவ்வளோ வலியோட வேதனையோடு இருக்காங்க. எதுக்கடா இப்போ அவங்க போனது வேறு நோக்கமாக இருக்கும். அவன் வயிற்று வலியை சரி பண்ணிக்கணும்னு நினச்சிக்கிட்டு அவனுக்கு ஏதாவது சரியாகும், அவன் வீட்டு பிரச்சனை சரியாகும்னு நினச்சி போயிருப்பான். அப்புறம் பார்த்தா சுத்தமாக வீட்டையும் மறந்துருப்பான், அவனையும் மறந்துட்டு இது எங்கே போகுது எங்கே வருதுன்னு ஒன்றுமே புரியாமல் அவன் சொல்கிற பின்னாடியே அவன் பின்னாடி இந்த ஏதோ ஒரு கதை சொல்லுவாங்களாம் பாருங்க, அந்த எலியெல்லாம் போயிட்டு ஒருத்தன் இது வாசிச்சுட்டே புல்லாங்குழல் வாசிச்சுட்டே போனால் அவன் பின்னாடியே ஓடி போய் எல்லாத்தையும் வந்து தண்ணியில் இறக்கி விட்ருவான். அந்த மாதிரி நீங்கள் கிரியா யோகம் இதெல்லாம் பண்ணி என்ன பண்ண போகிறீங்க? அதில் போயிட்டு நின்னிங்கன்னா நீங்கள் நார்மல் லைஃப்பில் வாழ முடியாது. உங்களுக்காக ஒரு நிமிஷம் உங்களுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணி உங்களோட ஒரு அப்பாயின்மெண்ட் கொடுக்கறதுக்கு கூட அவனுக்கு டைம் இல்லாதவன் 1000 பேருக்கு வந்து நான் இனிஷியேட் பண்ணுறேன்னு சொல்கிறதுக்கு அருகதையே கிடையாது. ஒரு 10 பேரை நீங்கள் கைட் பண்ணால் கூட அவங்களுக்கு பக்குவமாக அவங்களுக்கு தெளிவான ஒரு டைரெக்ஷனை கொடுத்து அவங்கள கைட் பண்ணேன்னா ஆஸ் அ குருவாக உன்னை நீ வந்து கன்சிடர் பண்ணிக்கலாம். அதை டிவைனும் ஏற்றுக்காது. இந்த மாதிரி ஃபேக்கான குருமார்கள் எத்தனை பேர் சுற்றின்னு இருக்காங்க தெரியுமா இங்கே சொசைட்டியில்? மக்களே, நம்மளோட டிவைன் பாத் சேனல் பார்க்குறவங்கெல்லாம் விழிச்சுக்கோங்க. அந்த மாதிரி எங்கேயும் போய் மாட்டிக்காதீங்க. அந்த 10 நிமிஷம் வீடியோ போடுறவங்க பின்னாடியெல்லாம் போயிட்டு மாட்டிக்காதீங்க. எனர்ஜி ஆக்டிவேட் ஆச்சுன்னா அதை எப்படி ஃபாலோ பண்ணணும், எப்படி அதை வந்து நீங்கள் பாதுகாத்துக்கணும், மற்றவங்களோட ஆறாவில் மற்றவங்களோட கர்மாவில் போயிட்டு மாட்டிக்குவீங்க. உங்கள் கர்மாவை மாட்டிக்கின்னு தான் முழிச்சிட்ருக்கீங்க. உங்கள் கர்மாவே கிளியர் பண்ணுறதுக்கு தெரியல. அந்த எனர்ஜியெல்லாம் இறங்க என்ன ஆகும் தெரியுமா உங்களுக்கு? அதை யாரும் வந்து அவ்வளோ சீக்கிரமாக பட்டுன்னு என்ன மாதிரி நம்ம சேனலில் சொல்கிற மாதிரி எந்த சேனல்லையும் பட்டுன்னு உடச்சி பேசலை. நான் அதை சொல்லிகிட்ருக்கேன். தயவு செஞ்சு நம்புங்க. உங்களோட இந்த லேகிங்லேருந்து வெளில வாங்க. உங்களுக்கான சரியான புரிதல் நம்மக்கிட்ட கிடைக்கும். தனியாக நான் எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு அவசியமே கிடையாது. ஒரு வீடியோவை பார்த்தாலும் சரி, இதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு வீடியோவில் புரியலையா, இன்னும் 2-3 வீடியோ போய் பாருங்கள். பழைய வீடியோ பதிவில் பாருங்கள், ப்ளேலிஸ்ட்டில் வச்சுருக்கேன். இந்த லவ் லைஃப்காக பார்த்தீங்கனாலே உங்களுக்கு புரிஞ்சிடும். நம்ம என்னத்துக்காக நம்ம இவ்வளோ கஷ்டப்பட்டுட்ருக்கோம். நம்ம இன்றைக்கி வந்து ஒரு பிஸ்னஸில் அடி வாங்குறோமா, உங்களோட பர்சனல் லைஃப் எப்படி இருக்குன்னு ஒரு வாட்டி
ரிவ்யூ பண்ணிக்கோங்க, செக் பண்ணிக்கோங்க. அது போய்ட்டு நம்ம அதில் கரெக்டாக இருக்குமா, இதில் அடி வாங்கியிருக்கணும். எனர்ஜி ஒரு இடத்துல வேஸ்ட் பண்ணிகிட்ருப்பீங்க, ஆனால் இன்னொரு இடத்துல அவுட்புட்டு தேடிட்டுருப்பீங்க. எப்படிங்க வரும்? என்னைய கோர்ஸ் கற்றுக்கணும்னு நினச்சிங்கன்னா இதுதான் மெத்தட். 2 வீடியோ 3 வீடியோ பார்த்தீங்கன்னா என்ன சொல்ல வரேன்றது புரிஞ்சிடும். உங்களோட லைஃப் ஸ்ட்ரகிள்லேருந்து மூவ் ஆன் பண்ணிக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு லைஃப் கோச்சிங் கிளாஸ் எடுத்துக்கலாம். மாஸ்டர் ஆகணும்னு நினைக்கிறவங்களுக்கு மாஸ்டர் கிளாஸ் இருக்குது. கன்சல்டேஷன் வந்தீங்கன்னா உங்களுக்கான கைடன்ஸ் கிடைக்கும். அதே மாதிரி ப்ரைவேட் ரீடிங் வேணும்னு நினைக்கிறவங்க அதுக்கு நீங்கள் வந்து நான் ஒரு எனக்கு வந்து ப்ரைவேட் ரீடிங் வேணும்னு கேட்கணும். ஓகேவா? வாய்ஸ் மெசேஜ் போடுங்க, இல்லை டெக்ஸ்ட் மெசேஜ், உங்கள் பேர், டேட் ஆஃப் பர்த், உங்கள் ஊர் பேர் அது போடணும். நீங்கள் சும்மா நம்பர் கொடுத்தங்கிறதுனால சும்மா ஃபோன் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா, ஃபோன் பண்ணாலும் நீங்கள் நினைக்கிற அந்த டைம்லலாம் என்னால் எடுக்க முடியாது ஃபோன். அதுக்காக தான் வாட்ஸ்அப்பில் அனுப்புங்க. வாட்ஸ்அப்னால் நீங்கள் எந்த ஊரில் இருப்பீங்க? இப்போது இந்த டைமுக்கு பார்த்தீங்கன்னா யூஎஸ்லேருந்து ஒருத்தர் வந்து பேசணும்னு நினைக்கிறாங்கன்னா என்னால் எடுக்க முடியுமா? எடுக்க முடியாதுல்ல. அப்போ வாய்ஸ் மெசேஜ் போட்டு விட்டா நான் வந்து ஃப்ரீ ஆகிட்டு நம்மளோட இந்தியன் டைமுக்கு, நம்ம ஒர்க்கிங் டைமுக்கு பார்த்துட்டு நான் ரிப்ளை பண்ணுவேன். ஒரு சிலர் அன்டைம்லலாம் நைட்டு 2 மணிக்கு கால் பண்ணுறது, 4 மணிக்கு ஃபோன் பண்ணுறது. எல்லாருக்குமே ஃபேமிலி இருக்குது, எல்லாருமே வந்து ரெஸ்ட் எடுக்கணும், எல்லாருக்குமே அந்த டைமிங் இருக்குது இல்லை? அதுக்கு தானே வாய்ஸ் மெசேஜ் போடுங்க. என்றைக்காவது கால் பண்ணுங்கன்னு நான் சொல்லவே இல்லையே. கால் பண்ணிங்கன்னா எடுக்க மாட்டேன்னு தான் சொல்வேன். உங்களுக்கு உண்மையிலே உங்களோட லைஃப்பில் உங்களுக்கு ஒரு ரெஸ்பான்ஸ் இருக்குது. உங்கள் லைஃப்பை நீங்கள் இப்போ ப்ரொடெக்ட் பண்ணிக்கணும், உங்கள் லைஃப்பை வந்து ஒரு என்ன சொல்கிறது ஸ்பிரிச்சுவல் லைனில் சேஃபாக கொண்டு போகணுன்னு நினச்சிங்கன்னா நான் சொல்கிற மெத்தடை ஃபாலோ பண்ணுங்கள். அண்டர்ஸ்டாண்ட்? ஓகே. காட் பிளஸ் யூ. குருச்சரணம்.